கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் சரியா கணிக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. விஜய் வந்து ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வாங்குவார், பர்சன்டேஜ் வாங்குவார். திமுக பிடிக்காதவங்க ஓட்டு ஏடிஎம்கேக்கு மாற்றம்னா ஏடிஎம்கே கிடையாது, விஜய் தான் மாற்றம். எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்தலாம், கேட்க மாட்டேன்றாங்க. ஜெயலலிதா படத்தை பயன்படுத்தலாம், கேட்க மாட்டேன்றாங்க. கொஞ்சம் கூட சொரணையே இல்லை சார், சொரணையே இல்லை. திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு எட்ஜ் இருக்கு. அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாருன்னா மேக்ஸிமம் 20%. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ப்ரீ எலெக்ஷன் சர்வேயோட எக்ஸிட் போல் சர்வேக்கு ஒரு வேல்யூ உண்டு. அது வந்து ஓரளவு க்ளோஸ் டு உண்மையாக நிறைய டைம் இருந்திருக்கு. சம்டைம்ஸ் ஃப்ளானாலும் நிறைய டைம் ரொம்ப ரியலாக இருந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா ஸ்டேட் எலெக்ஷன் முடிஞ்சதுனால எக்ஸிட் போல் வருது. அதோட ப்ரிடிக்டபிள் எந்த லெவலுக்கு இருக்கும்? டிஎம்கேக்கு தான் அதிக எட்ஜ் இருக்குமா? இல்லை, ஒரு 6-7 ஃபார்ம்ஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இப்போ கருத்து கணிப்பு அல்லது எக்ஸிட் போல் போன்ற விஷயங்கள்லாம், ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு சார்பு நிலை எடுக்கிறத பார்க்குறோம். அதாவது எக்ஸாக்டாக வந்து ஒரு நடுநிலையாக இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெப்புடேஷன் உள்ள ஆர்கனைசேஷன்ஸ் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் வந்து யார் எந்த கருத்து கணிப்பு கொடுக்குறாங்கன்றது அந்த ஆர்கனைசேஷனை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் வந்து இவங்களாம் கார்பரேட் ஹவுசஸே நடத்துகிறாங்க நிறைய. ஸோ அவங்களே வந்து பல கருத்துக்கள், அவங்களே வந்து மீடியாவும் வச்சுருக்காங்க, அவங்களே கருத்து கணிப்பும் நடத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது எவ்வளோ தூரம் வந்து அந்த கார்பரேட் நடத்துகிற இதெல்லாம் வந்து சரியாக இருக்குன்ற ஒரு கேள்வியெலாம் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு 4,87,00,000 மக்கள் ஓட்டு போட்ட ஒரு இடத்துல வந்து 234 கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து அந்த ஸ்விங்கெல்லாம் தீர்மானிக்க முடியுமான்றது ரொம்ப கஷ்டம். விஜய்க்கு வந்து கடைசி ஒரு வாரத்தில் ஒரு பெரிய ஒரு ஹைப் வந்திருக்கு. அவருக்கு வந்து 18 வயசுலேயும் ஓட்டு போட்டிருக்காங்க, 80 வயசுலேயும் ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம். எல்லா வயசுலையும் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. முதல்ல வந்து 40 வயசு கீழே தான் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பேச்சு இருந்தது. இப்போ எல்லா வயசுலையும் ஓட்டு போட்டிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அந்த ஸ்விங் எவ்வளோ தூரம், 40 வயசு கீழே எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க, அப்போ 40 வயசு கீழே இருக்கிற எல்லாருமே விஜய் தான் ஓட்டு போட்டுருப்பாங்கன்னா அதுவும் சான்ஸ் இல்லை. அதுலேயும் வந்து பிரிஞ்சு திமுக இளைஞர்கள் இருக்காங்க, வேறு வேறு நடிகர்கள் ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க மாறி மாறி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ஸ்விங் எப்படி போச்சுன்னு தெரியாது. 40 வயசு கீழே 17 லட்சம் புது ஓட்டர்ஸ் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு தெரியாது. அவங்க முழுக்க விஜய்க்கு தான் ஓட்டு போட்டாங்களா? ஆனால் என்ன பார்வைன்னா, விஜயோடைய ஆட்கள் ஓட்டு போட்டோன்னா நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு தெளிவாக வெளியில் சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அவுட்ஸ்போக்கனாக இருக்காங்க, ஒரு ஓக்கலாக இருக்காங்க. அந்த ஓக்கலாக இருக்கிறதுனால வந்து நமக்கு வந்து எங்கே பார்த்தாலும் விஜய்ன்னு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. அதுக்குன்னு விஜய் ஒன்றுமே இல்லாத போயிடுவாருன்னா அப்படியும் நம்ம சொல்ல வரல. விஜய் வந்து ஒரு கணிசமான ஒரு ஓட்டு வாங்குவார், பர்சன்டேஜ் வாங்குவார். அவருடைய சீட்டு கன்வெர்டபிலிட்டி தான் நமக்கு தெரியல, எவ்வளோ சீட்டு வாங்குவார். அவர் 20% ஓட்டு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட சீட் கன்வெர்டபிலிட்டி நமக்கு தெரியல. அவர் ஒரு சீட்டு வாங்கினாலும் வாங்கலாம், அவர் 8 சீட் வாங்கினாலும் வாங்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 20% வரும்போது குறைஞ்சது ஒரு 15 to 20 சீட்ஸாவது அது கன்வெர்ட் ஆயிருக்கும் தானே, இல்லையா? இல்லை, சொல்ல முடியாது. இப்போ கேரளாவில் வந்து பாஜக 16% வாங்கி ஒரு சீட் தான் வாங்கின மாதிரி எனக்கு ஞாபகம், 16%க்கு. அதனால் வந்து அது எந்த அளவுக்கு அது போகும்னு சொல்ல முடியாது. பாஜக விஜயகாந்த் கூட்டணி 2014 பார்லிமெண்ட் 19% வாங்கினாங்க. 2 இடத்துல வின் பண்ணாங்க, 2 இடத்துல வின் பண்ணாங்க. தருமபுரி, நாகர்கோவில், கன்னியாகுமரியில் வின் பண்ணாங்க. ஸோ அதனால் அங்கே 19% வரையும் வாங்கி 2 இடத்துல வின் பண்ணாங்க. அதனால் ஈவன் 20% வாங்கினா கூட எவ்வளவு ஸ்விங் ஆகும்னு தெரியாது. ஏன்னா சில இடத்துல நீங்கள் வந்து அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பீங்க, பட் குறைவான ஓட்டில் தோற்றுருப்பீங்க. அதனால் வந்து இன்னொரு கட்சி ரொம்ப குறைவான ஓட்டில் ஜெயிச்சிருப்பான், அவனுக்கு அது அட்வான்டேஜ். இதில் வந்து வின்னபிலிட்டி தானே முக்கியம். நீங்கள் 10 ஓட்டில் ஜெயிச்சாலும் ஜெயிக்கிறது தானே, 10 ஓட்டில் தோத்தாலும் தோக்க தான். நீங்கள் அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த மாதிரி எவ்வளோ கான்ஸ்டியூன்சியில் நீங்கள் அதிகமான ஓட்டு வாங்கியிருப்பீங்கன்றதை பார்க்கணும். அதிகமான ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஜய்க்கு, நம்ம மறுக்கல அதெல்லாம். அப்போ எவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாருன்னா மேக்ஸிமம் 20%, இல்லை 20-22% வாங்கியிருக்காரு வச்சுக்கலாம். அது வந்து என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்றத எக்ஸாக்டாக கணிக்க முடியுமா? ஏடிஎம்கே எவ்வளோ ஓட்டு எடுத்தார்,
திமுகட்டேருந்து எவ்வளோ ஓட்டு எடுத்தார். மாற்றத்தை விரும்பினவங்கலாம் வந்து இதுவரையும் திமுக விட்டு அதிமுகவுக்கு போட்டிருந்தாங்க. இப்போ அதிமுகவுக்கு இந்த வாட்டி போட்டிருப்பாங்களா? ஏன்னா அதிமுக ஆட்சியை பல தடவை பார்த்தவங்க. எதுக்காக அதிமுகவுக்கு மறுபடியும் போடணும்? உண்மையான மாற்றம் என்பது விஜய்க்கு போடுறது தான் அப்படின்னு அதிமுகவுக்கு போடுறதுக்கு போல விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி அதிமுகவுக்கு போகிற சசிகலா ஓட்டு அது அதிமுகவுக்கு போக வேண்டியது. அது சசிகலாவுக்கு போகும் அல்லது வேற யாருக்காவது போகிறது வச்சுக்கோங்க. இங்கே மத்தியில் பார்த்தீங்கன்னா வந்து விஜய் வந்து வன்னியர்களையும் ஓட்டு எடுக்கிறாரு, பட்டியல் நிறுத்தவற்றையும் ஓட்டு எடுக்கிறாரு. அது வந்து பிஎம்கேக்கும் பிரச்சனை, விடுதலை சிறுத்தைகளுக்கும் பிரச்சனையாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஏடிஎம்கேயும் பாதிக்கும், டிஎம்கேயும் பாதிக்கும்னு இருக்குது. அதே மாதிரி மைனாரிட்டியில் கிறிஸ்தவ மைனாரிட்டி வந்து டிஎம்கேலேருந்து ஓட்டு எடுத்திருக்காங்க. பல சோர்ஸில் வெரிஃபை பண்ணால் எடுத்துக்கிறதா தெரியுது. ஒரு 6% கிறிஸ்டியன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 3% ஓட்டு காலியாது ஆக்சுவலாக திமுகவுக்கு. அப்போ டிஎம்கேக்கு ஒரு பெரிய அடி இருக்குது, அவங்களுக்கு ஒரு டென்ட் இருக்குது. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா அவங்க ஏற்கனவே 45% இருக்காங்க. அவங்க 10% குறைஞ்சாலுமே 4 முனை போட்டியில் 35% அவங்க வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து 33% இருக்கிறவங்க 8% 7% குறைஞ்சாங்கன்னா இவங்க 24-25 வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுதான் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசமாக நான் பார்க்குறேன். 45லேருந்து நீங்கள் மேக்ஸிமம் நான் மேக்ஸிமம் 10% நான் மேக்ஸிமம் போடுறேன். விஜய் வந்து 4% எடுத்தார், ஒரு ஆன்டி இன்கும்பன்சி 2% போச்சு, 6% போச்சுன்னா கூட அவங்க அப்படியே 38ல் நிற்பாங்க, 38-39ல் நிற்பாங்க. இவர் அதிமுக 33லேருந்து விஜய் வந்து எடுக்கிற ஓட்டு அதிமுக பிடிக்காதவங்க ஓட்டு, ஏடிஎம்கேக்கு மாற்றம்னா ஏடிஎம்கே கிடையாது, விஜய் தான் மாற்றம் போடுற ஓட்டு, விஜயோட ரசிகர்கள் போடுற ஓட்டு எல்லாமே சேரும்போது அவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து ஒரு 6-7% எடுத்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் சசிகலா எடுத்தாங்க, எல்லாம் எடுத்தாங்க, ஒரு 8% போச்சுன்னா 33ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26 27%, 25 8 33 25% வாங்குவார். 25% வாங்கி அவர் எவ்வளோ சீட் எடுப்பார் தெரியாது. ஸோ அதனால் வந்து யானைப்படுத்தாலும் குதிரை மட்டன்ற மாதிரி திமுக குறைஞ்சாலுமே 4 முனை போட்டியில் அது ஒரு எட்ஜ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த விஷயங்களை வந்து இந்த கருத்து கணிப்புகள் எக்ஸிட் போல் சரியாக கணிக்குமான்றது ஒரு கேள்விக்குறி. அதனால் பெரும்பாலான எக்ஸிட் போல்ஸ் வந்து ஒரு 7 பேர் எடுத்தாங்க வச்சுக்கோங்க. 2 பேர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக திமுக வரும்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக ஏடிஎம்கே வரும்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 4 பேர் என்ன சொல்லுவாங்க, திமுக மெஜாரிட்டி ஒரு 140 130 இட் வில் கிராஸ் தி மெஜாரிட்டி மார்க் அப்படின்னு 117 கிராஸ் பண்ணுவாங்க. 1-2 வந்து திமுகவுக்கு அதிகமாகவே கொடுக்கலாம், 160 கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வரப்போகிற எக்ஸிட் போலோட இது இப்படி தான் இருக்குன்னு என்னுடைய கருத்து. அதில் வந்து ஒரு பெரும்பான்மை 7 எடுத்தானா 4 வந்து திமுகவுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிற மாதிரியான ஒரு இதை வச்சுருப்பாங்க. இன்னொரு 3 வந்து விஜய்க்கு 1 ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியும் 2 வந்து ஏடிஎம்கே ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரியும் ஒரு விஷயங்கள் பண்ணுவாங்க. ஏன் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, அல்டிமேட்டாக உங்களால் எக்ஸாக்டாக வந்து எவ்வளோ ஓட்டு விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு உங்களால் கணிக்கவே முடியாது. எவ்வளோ ஆன்டி இன்கும்பன்சி ஓட்டை வந்து விஜயும் எடுக்கிறாரு, அதிமுகவும் எடுக்கிறதையும் கால்குலேட் பண்ணுறது கஷ்டம். அதனால் வந்து இந்த கால்குலேஷன்ஸ்லாம் எவ்வளோ மைனாரிட்டி ஓட்டு திமுகலேருந்து விஜய் எடுக்கிறாருன்றதை கணிக்கிறது கஷ்டம். போயிருக்குன்றது உண்மை, எவ்வளோ எடுக்கிறாரு தெரியாது. முஸ்லீம்கள் ஓட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, பல பேர்ட்ட வெரிஃபை பண்ணதில் அது தெரியுது. அப்போது இந்த ஓட்டு எவ்வளோ விஜய் எடுக்கிறாரு, அவர் எவ்வளோ % தாண்டி போகிறாரு, அதெல்லாம் வந்து கரெக்டாக கணிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் இப்போ ஓக்கலாக வந்து டிவிகேன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. எக்ஸிட் போலில் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னா டிவிகேன்னு சத்தமாக சொல்லுவாங்க. எக்ஸிட் போலில் சொல்கிறேன் எல்லாருமே டிவிகேன்னு. அப்போனா அது வந்து 150 இடத்துல வரும், 150 இடத்துல வரும். அந்த மாதிரியான ஒரு வெர்டிக்ட் வாய்ப்பும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பும் எக்ஸிட் போலில் இருக்குது. லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எல்லா எக்ஸிட் போலுமே 400 கொடுத்தாங்க, பட் அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு, 240 தான் வந்தது. அதனால வந்து இந்த வாட்டி வந்து விஜய்க்கு வந்து 150 180 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விஜய் வந்து ஸ்வீப் பண்ணுவார்ன்ற மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. சிலது திமுக கொடுப்பாங்க, பட் ஏடிஎம்கே ஸ்வீப் பண்ணுன்ற மாதிரி ஒன்றும் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. இல்லை ஆக்சுவலி அதுதான் ஃபீல்டில் யாருமே இப்போ ஈவன் டிஎம்கே ஓட்டு போட்டேன்னு சொல்கிறத கேட்க முடியுது, என்டிகேக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்கிறத கூட டிவிகேக்கு நிறைய கேட்க முடியுது, டிஎம்கேவும் கேட்க முடியுது, ஈவன் நாம் தமிழர் கூட கேட்க முடியுது. ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது பெருசாக கேட்கவே முடியல. ஃபீல்டில் வந்து ஏடிஎம்கே உண்மையில ரொம்ப வீக் ஆகிட்டாங்களா, இல்லை அவங்க அந்த ஓட்டர்ஸ் ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்காங்கன்னு? இல்லை சார், அவங்க வந்து ஒரு மாதிரி அவுடேட்டட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அது வந்து காரணம் வந்து எடப்பாடியோட அந்த பிடிவாதம் தான். ஹி ஹஸ் நாட் பிளான்டு வெல். அதாவது வந்து அவர் வந்து சசிகலா, ஓபிஎஸ் எல்லாரையும் அரவணைச்சிட்டு இருக்கணும். இப்போ கேசிபி மாதிரி இருக்காங்க, புகழ் எல்லாரையும் அரவணைச்சிட்டு போனார்னா ஏடிஎம்கேக்கு ஒரு பிக்கர் இமேஜ் கிடச்சிருக்கும். ஆக்சுவலாக அதை விட்டார், எஸ் மிஸ்டிட் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லை, அவர் வந்து தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் விட்டுக்கூடாது அவர். ஆக்சுவலாக அதெல்லாம் இழுத்து போட்டுக்கணும், அதுவும் மிஸ் பண்ணிட்டார் அவர். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரு,
தான் வின் பண்ணாட்டியும் பரவாயில்ல, தான் எதிர்க்கட்சி தலைவராக வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு. ரெண்டாவது வந்து விஜயை டீல் பண்ண விதம் சரியில்லை. விஜய் ஃபேக்டர் அவங்க சரியா கணிக்கல, அவங்களும் கணிக்கல, திமுகவும் கணிக்கல, ரெண்டு பேருமே சரியா. எனக்கு என்னமோ ஜேர்னலிஸ்டுமே விஜயை கொஞ்சம் நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. சில ஜேர்னலிஸ்ட் வந்து விஜய் வந்து ஆகா ஓஹோன்னு பிரமாதமெல்லாம் சொன்னாங்க. பட் அவங்க வந்து சொன்னது வந்து ஒரு சரியான கால்குலேஷன் அடிப்படைன்றதோட திமுக பிடிக்காத ஒரு நிலையில சொல்ற விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கணிக்கவே முடியாத ஒரு இதாக இருக்கார் சார், ஒரு ஃபிகராக இருக்கார் அவர். ஆக்சுவலாக வந்து என்ன ஓட்டுருக்க புதுசாக வராரு சார். சிரஞ்சீவி இதோட பெரிய கூட்டம்லாம் கூட்டினாரு. அவருக்கு என்ன வந்து நம்ம பார்த்தோம். நம்ம அதனால அவருக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 18 சீட் கன்வர்ஷன் நடந்திருக்கு. 18 சீட்ங்கிறது ஒரு பெரிய ரிசல்ட். இப்போ இது எடுத்துக்கோங்களேன், நம்ம பவன் கல்யாண் எடுத்துக்கோங்களேன். முதல் 2 எலெக்ஷன் அவருக்கு ஒன்றும் பெரிய வெற்றிலாம் கிடைக்கல. அவரும் பெரிய சூப்பர் ஸ்டார் தான் அவரும். ஆனா சிரஞ்சீவியை கம்பேர் பண்ணா பவன் கல்யாண் அவ்வளவு பெரிய இது கிடையாது. இல்ல, ஆனா எடுத்த உடனே ஒரு ஆட்சிக்கே வந்துருவாரு. நாங்க யாரு சிரஞ்சீவி அந்த இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லை. அது நடக்கவே இல்லை. ஸோ அதனால வந்து நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து இதை பொறுத்த மட்டும், அதாவது இந்த கணிப்பை பொறுத்த மட்டும், எக்ஸிட் போல பொறுத்த மட்டும் ஓக்கலாக வந்து டிவிக்கே நிறைய பேர் சொல்கிறதுனால டிவிக்கே வந்து அதிமுகவோட அதிகமான பர்சன்டேஜ் வாங்கும், இடங்களை வாங்கும்ன்ற மாதிரியான ஒரு கருத்து கணிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க சில இடத்த ஒன்று 2 கருத்து கணிப்புகள் திமுகவோட ஈக்குவலாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கூட நான் பார்க்குறேன். அது மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எதுவும் இருந்தாலுமே, எப்படி வந்தாலுமே திமுகவுக்கு இந்த தேர்தலில் ஒரு எட்ஜ் இருக்குன்றது ஆக்சுவல் போலிங் போது தெரிய வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதாவது விஜயோடைய அந்த அந்த இமேஜினரி ஓட் பேங்க் இருக்குல்ல, அந்த கற்பனையான ஒரு ஓட் பேங்க் நம்ம வந்து பார்க்குற எல்லாரும் போட்டோம்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அந்த சொல்கிறவங்க தான் போட்டாங்களா, சொல்கிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குரூப் போட்டு தான் தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரு, வீட்டில் இருக்கிற பசங்க தவிர பெற்றோர்களும் போட்டாங்கன்றார். அந்த சைலண்ட் ஓட் பேங்க் எப்படி போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ சிலர் போட்டது இல்லை போட்டவங்க பேசுகிறத கேட்கும்போது ஃபேமிலியாகவே விஜய் சொன்ன மாதிரி குடும்பமாகவே விஜய்க்கு போட்டதை ஓரளவு பார்க்க முடியுது. உண்மையிலே அந்த அளவுக்கு அக்ராஸ் தமிழ்நாடு ஒரு இம்பேக்ட் இருந்திருக்கா? இல்லை, அக்ராஸ் தமிழ்நாடு இம்பேக்ட் இருந்ததான்னு யூனிஃபார்மாக சொல்ல முடியாது சார். அதாவது ரசிகர்கள் இருப்பாங்க, அக்ராஸ் தமிழ்நாடு இருப்பாங்க. பட் அவருக்கு ஒரு 100க்கும் மேற்பட்ட கான்ஸ்டியூன்சியில் அவருக்கு வந்து ஏஜென்சியே கிடையாது, பூத் ஏஜென்சியே கிடையாது. நானும் பல ஏரியாக்களில் விசாரித்தேன், பூத் ஏஜென்சியே இல்லாத நிறையா கான்ஸ்டியூன்சியில் இருக்குது. ராமநாதபுரத்தில் ஏரியாவில் கிடையாது, இந்த சைடில் போனீங்கன்னா தேனி அந்த பக்கம்லாம் கிடையாது. பல ஏரியாக்களில் வந்து அவருக்கு பூத் ஏஜென்சியே கிடையாது இருந்திருக்கு சார். அதுதான் இப்போ எனக்குமே உள்ள கொஸ்டின். ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பு கிடையாது, நீங்கள் சொன்ன மாதிரி பூத் ஏஜென்ட்ஸ் கிடையாது, கேண்டிடேட்ஸ் வந்து ரினவுண்டு பர்சன்ஸோ. சார், பூத்தில் உள்ள உட்காந்துருக்கிற ஏஜென்ட்டுக்கு அவன் கேண்டிடேட் யாருன்னு தெரியாத லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு வந்து விஜய்க்கு போடணும், விசிலுக்கு போடணுங்கிற ஒரு மைண்ட் செட் ஆயிடுச்சா? அந்த கடைசி ஒரு வாரத்தில் செட் ஆனதா ஒரு பேச்சு இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஹைப் வந்து திடீர்னு செட் ஆச்சு. அது எப்படி செட் ஆச்சு ஏதுன்னு தெரியல. அவர் கடைசி நாளில் பேசினது ஏடிஎம்கேக்கு எதிராக பேசின விஷயங்கள்லாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஹைப் வந்து சோஷியல் மீடியா மூலமாக தான் செட் ஆயிருக்கு. ஆக்சுவலாக அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வராங்க, வெளிநாட்டிலேருந்து வராங்க, எல்லாரும் விஜய் கோட்டு போட போகிறாங்க, எல்லாம் சென்னையை விட்டு நிறைய லட்சக்கணக்கில் வெளியில் போகிறாங்க. இப்படிலாம் ஒரு சோஷியல் மீடியா ஹைப் இருக்குல்ல, அது குறைஞ்சபட்சம் சார் என்னுடைய கணக்கு எல்லா விஜய் கேண்டிடேட்டில் பெரும்பாலும் 200லேருந்து 210 வேட்பாளர்கள், ஒரு 220 வேட்பாளர்கள் கூட விஜயோடைய ஆட்கள் குறைஞ்சபட்சம் 35,000 45,000 ஓட்டு வரையும் வாங்குவாங்க. குறைஞ்சபட்சம் 35,000 45,000 வாங்குறாங்க. 35,000 to 40 வாங்கினாலே 1 கோடி எட்டிடுவான். 1 கோடி எட்டிடுவான். அந்த சீட் கன்வெர்டபிலிட்டி தான் தெரியாது. ஏன்னா 45,000 வரையும் வாங்கினா நீங்கள் வின் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு மினிமம் 1 லேக் வாங்கணும். இல்லை 4 கார்னர் போட்டியில் மினிமம் 1 லேக் வாங்கினா தான் நீங்கள் வின் பண்ண முடியும். அது இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடும். நான் சொல்கிறது மினிமம் 35. நாம் தமிழர் ஒரு 10 வச்சுக்கோங்க, இவன் ஒரு 35 45 வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே வந்து ஒரு மீதி இருக்கிற ஒரு 60 70 வாங்கினாங்க வச்சுக்கோங்க. அது பார்த்தா 1-10 போகும். ஒரு 2.25 லட்சம் போலாச்சு வச்சுக்கோங்க. மீதி 1 லட்சத்தை வேறு யாராவது வாங்குவாங்க, வின் பண்ணுறவங்க வாங்குவாங்க வச்சுக்கோங்க. டிஎம்கே வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது யார் வின் பண்ணாலுமே ஒரு மினிமம் 1 லட்சம் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. இவன் ஏற யார் விஜய் ஏற நீங்கள் ஓட்டு வின் பண்ணுறதுக்கு வாங்க வேண்டிய ஓட்டு குறைஞ்சிட்டே இருக்கும். அது குறைஞ்சிட்டே இருக்கும். இவன் 60,000 போனான்னா வின் பண்ணுறவன் 70,000 வாங்கினா போகிறோம். அது அந்த எட்ஜில் தான் டிஎம்கே ஸ்கோர் பண்ணுறான். இவன் ஏற அவனுக்கு வின் பண்ணுறதுக்கான இது அதிமுகவுக்கும் சில இடத்துல அப்ளை ஆகும். விஜய் வந்து ஹெவியாக வந்து ஏடிஎம்கேவை தான் டேமேஜ் பண்ணுவார்னு புரிஞ்சுக்கலாம். ஏடிஎம்கே ஏன் டேமேஜ் பண்ணுறாருன்னா, இதுவரையும் அதிமுகன்ற அந்த சீனை மாத்துறாருல அவரு. அது ஒரு 15% ஆன்டி டிஎம்கே ஓட்டு வந்து பெருசா விஜய், அதாவது ஆன்டி இன்குபன்சி அல்லது மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்க, இதுவரையும் திமுக விட்டு அதிமுகவுக்கு போட்டவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக மாறுறாங்கல்ல. மாறும்போது இவங்களோட ஓட்டு
தான் பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படும். ரெண்டாவது இவங்களுக்கு கட்டுமானம் இருக்குது. அதிமுகவுடைய பெரிய விஷயம் என்னன்னா அவங்களுக்கு கட்டுமானம் இருக்குது. தலைவர் தான் ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் இல்லையே தவிர கட்டுமானம் இருக்குது. திமுகவுக்கு கட்சியுடைய பேர் சில இடங்களில் கெட்டு இருக்கு, பட் ஸ்டாலினோட பேர் நல்லா இருக்கு. விஜயை பொறுத்த மட்டும் கட்டுமானம் கிடையாது, அவர் ஸ்டார் வேல்யூ அவருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால ஒவ்வொருத்தருடைய அந்த பாப்புலாரிட்டியும் வந்து அந்த ஸ்கேல் வந்து வித்தியாசப்படுது, அந்த அளவுகோல் வந்து வித்தியாசப்படுது. ஒவ்வொருத்தரும் எப்படி பாப்புலராக இருக்காங்கன்றது. விஜய் பாப்புலர், கட்டுமானம் இல்லாத இருக்கார். இவர் அதிமுகவில் விஜய் பழனிசாமி பாப்புலர் கிடையாது, கட்டுமானத்தோடு இருக்கார். இங்கே ஸ்டாலின் பாப்புலர் இருக்கார், திமுக பேர் கெட்டு போய் கிடக்கு. ஆக்சுவலாக பல இடங்களில் கட்சிக்காரங்க பேரை கெடுத்து வச்சிருக்காங்க. அது எப்படி போக முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் இதில் அல்டிமேட்டாக சரி ஸ்டாலின் இருக்காரு, அவருக்காக போட்டோம் அப்படின்னு சொல்கிறவனும் இருக்க தான் செய்யலாம். ஏன் திமுகவுக்கு போட்டீங்க அப்படின்னு கேட்டால், சில பேரை கேட்டால் ஸ்டாலினுக்காக போட்டோம் சார், அவர் நல்லா தான் சார் பண்ணிட்டு இருக்காரு, திமுகனா பல இடங்களில் மோசமாக இருக்காங்க, கட்சிக்காரங்க மோசமாக இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வருது. ஆக்சுவலாக அது உண்மையாக கூட இருக்கக்கூடாது, நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த 4 கார்னர் சீட்டு எஃபெக்டிவாக 3 கார்னர் சீட்டு. சில இடங்களில் வந்து அது மாநகராட்சி நகராட்சி பகுதிகள் தவிர மற்ற இடத்துலலாம் திமுக அதிமுகவுக்கான போட்டியாகவும், மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டியாகவும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம சார் அதான் எனக்கு கொஸ்டின். இப்போ அர்பன் கான்ஸ்டியூன்சியில் நிறைய இடத்துல வந்து விஜயால வந்து ஏடிஎம்கேவை 3வது தள்ளுறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் இருக்குதா? சில இடத்துல ஒரு 3வதுக்கு போகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது ஏடிஎம்கே. அதாவது ஒருத்தர் சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க ஆன்டி இன்குபன்சி ஓட்டையும் வந்து ஏடிஎம்கே எடுத்தாங்கன்னா, ஒரு 2% எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹைப் இருக்குன்றாங்க. பட் அது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆன்டி இன்குபன்சி வந்து 5% இருந்து வச்சுக்கோங்க, எதிர்கட்சி வந்து தூக்கின்னு போயிடும். அந்த ஆன்டி இன்குபன்சி அப்போ நீங்கள் ப்ரோ இன்குபன்சி பார்க்கணும். அதற்கு ஆதரவான நிலைப்பாடு, இவங்க கொடுத்துருக்கிற பெனிஃபிட்டான ஸ்கீமில் பெனிஃபிட் ஆனவங்க எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்றது. அது மட்டும் இல்லை, கடைசி நாளில் பணம் கொடுத்தாங்கல்ல, அதில் எவ்வளோ பேர் ஓட்டு போடுறாங்கன்ற விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்பொழுது டிஎம்கே அந்த இடத்துலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஆன்டி இன்குபன்சியை அடித்து சாப்பிட்டுட்டு ப்ரோ இன்குபன்சியில் உள்ள வராங்க. ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர் 3% ஆன்டி இன்குபன்சி இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு 2% ப்ரோ இன்குபன்சியில் அதை கவுண்டர் பண்ணுறாங்க. 1% பணம் கொடுக்கறது மூலமாக, லாஸ்ட்டாக பணம் கொடுக்கறது மூலமாக 1% இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க அதிமுகவோட திமுக அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதிமுக கடைசி கட்டத்தில் என்ன யோசிச்சாங்கன்னா, விஜய் ரொம்ப ஒரு பெரிய பூதாகாரமான ஃபிகராக வராரு, நம்ம வின் பண்ண முடியுமா தெரியாது அப்படின்னு கொடுக்க வேண்டிய பணத்தை அடிச்சிட்டாங்க ஏடிஎம்கே ஆளுங்க, கொடுக்கல சரியா. ஆனால் திமுக என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு மைனர் ஒரு எட்ஜ் இருக்குது நமக்கு, நம்ம கொடுத்தா இன்னும் கொஞ்சம் வின் பண்ணிடலான்ட்டு ஈவன் பெரம்பூரில் கூட நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க பணத்தை. சார் இப்போ ஏடிஎம்கே தரப்புல வந்து விஜய் ஃபேக்டர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும், அவர் வந்து மைனாரிட்டி ஓட்டை ஸ்பிளிட் பண்ணிடுவாரு, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்களா ஏடிஎம்கேல? இல்லை, மைனாரிட்டி ஓட்டை ஸ்பிளிட் பண்ணுறாரு. அப்படி ஸ்பிளிட் பண்ணாலுமே அவங்க இன்னும் ஃபிகர் கொஞ்சம் உயரமாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அவங்களுக்கு. 40-43. இப்போ விஜய் நம்ம சைடு ஓட்டையும் ஸ்பிளிட் பண்ணுவாங்கங்கிறது ஏடிஎம்கே கால்குலேட் பண்ணாமல் விட்டாங்களான்னு அவங்க சார், அவங்க இயற்கையாக கால்குலேட் பண்ணணும் சார். அவன் வந்து எனக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு வந்து திருப்பி சொல்றான். ஏடிஎம்கே ஒரு பொருட்டாக எடுத்துக்கல, ஏடிஎம்கே ஆட்டத்திலேருந்தே தள்ளி வச்சுட்டான். மற்றும் சிலர் பாஜக தலைமையில் மற்றும் சிலர்னு சொன்னான். அப்போ இவங்க ஃபீல் பண்ண வேண்டாமா, நம்ம வந்து தமிழ்நாட்டிலே 2வது பெரிய கட்சியா இருக்கும், இல்லை சமயங்கள் 50 பல வருஷங்கள் 30 வருஷங்கள் ஆண்ட கட்சியா இருக்கும், நம்மளே ஒருத்தன் இப்படி சொல்றானே, கொஞ்சம் கூட சொரணையே இல்லை சார், சொரணையே இல்லை. எம்ஜிஆர் படத்தை பயன்படுத்துறான், கேட்க மாட்டேன்றாங்க. ஜெயலலிதா படத்தை பயன்படுத்துறான், கேட்க மாட்டேன்றாங்க. அந்த கட்சிக்காரன் தான் இது வந்து பெருமையா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்க ஓட்டை அவன் எடுக்கிறான். அவன் எதுக்காக பயன்படுத்துறான்? உங்க ஓட்டை அவன் எடுக்கிறான்ல, நீ வெக்க இல்லாத அதை பார்த்துட்டு இருக்காங்க. பயன்படுத்தினா என்ன தப்பு? அது கிடையாது விஷயம். இங்க உங்க ஓட்டை அவன் எடுக்கிறான். எப்படி எடுக்க முடியாது நான் கேட்குறேன். இந்திரா காந்தி படத்தை போட்டு பாஜக ஓட்டு கேட்குமா? நேரு படத்தை போட்டு ஓட்டு கேட்பாங்களா? கேட்க முடியாது சார். அதான் ஒவ்வொரு கட்சிக்காரர் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கவர்மெண்ட்ல விழா எடுப்பாங்க சார். வருஷம் முதலமைச்சர் இருந்தாங்க, அதுக்கு சிலைக்கு மாலை போடுவாங்க, மரியாதை பண்ணுவாங்க. அது கவர்மெண்ட். ஒரு கட்சிக்காரன் உங்க தலைவர் எடுத்து டீல் பண்றான்னா நீ அதை வேடிக்கை பார்த்துட்டீங்க. நீங்க இல்ல இப்ப அண்ணா பெரியார் மாதிரி காமன் லீடரா இருந்துட்டா ஓகே, எல்லா பார்ட்டிக்கும் லீடரா இருந்து இவர் உங்க பார்ட்டி அண்ணாவனால. அப்போ அண்ணா வந்து பல கட்சிகளுக்கு வந்து ஒரு மூலமா இருந்திருக்காரு. நீங்க அவரை கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எந்த விதமான கான்ட்ரவர்சிக்கும் அப்பாற்பட்டு இருந்தார். அவர் ஆக்சுவலா பெரியார் வந்து கான்ட்ரவர்சி இருந்தா கூட அவர் ஒரு சோசியல் ரிஃபார்மர் முறையில் நீங்க அவரை வச்சுக்கலாம். விஜய் அவரை வச்சுட்டு இருக்காரு வச்சுக்கோங்க. விஜய் அவரை வச்சுட்டு இருக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி வந்து இன்னும் இருக்குது சார், உயிரோட்டமாக இருக்குது சார். இன்னும் ஜெயலலிதா அதை வந்து வழி நடத்தின அந்த கட்சி உயிரோட்டமாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து பொதுச்செயலாளராக இருக்கீங்க. நீங்கள் வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் அவர் விஜய் பயன்படுத்துறத அவர் அரசியல் ரீதியாக பயன்படுத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி இதை நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க? அவங்க அப்பயே வந்து விஜயை டேமேஜ் பண்ற வேலையை ஆரம்பிச்சிருந்துரும். ஆமா, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க எதுக்கு விஜய்க்கு விஜய் மீது எந்த குற்றமும் இல்லை, கவர்மெண்ட் மேலன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கே நீங்க அவனை அடிச்சிருக்கணும்ல. நீங்க
அதுக்கப்புறம் கொடியை பார்த்து ஆகா ஓகோ நீங்கள்ல மெகா கூட்டணி வரப்போது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுருந்தீங்களே, அப்போது நீங்கள் அவரை அடிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இல்லை. அது மிஸ் பண்ணிட்டீங்க, உங்கள் ஸ்ட்ராட்டஜி மிஸ் ஆகிடுச்சு. அப்போவே நீங்கள் விஜயை வந்து கரூருக்கு நீதாயம் காரணம், சம்பவத்துக்கு 41 பேர் இறந்து போனதுக்கு நீதாயம் காரணம்னு தைரியமாக சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் ஆளுங்கள்லாம் உங்கள் பின்னாடி இருந்திருப்பாங்க. இன்னொன்னு விஜயை ஏன் திமுக அரெஸ்ட் பண்ணலன்ட்டு 2 பேரையும் சேர்த்து அடிச்சிருந்தா 2 இன்னும் பேரையும் easy. lock பண்ண மாதிரி ஆமா. இருந்திருக்கும். 41 பேர் இறந்ததுக்கு காரணம் கவர்மெண்ட்டும் காரணம், விஜயும் காரணம். விஜய் மேலே ஏன் கேஸ் புக் பண்ணலன்னு கேட்டால் திமுக விஜய் மேலேயே கேஸ் புக் பண்ணல. அதுக்கு ஒரு பயம், திமுகவுக்கு ஒரு பயம், நம்ம இதுக்கு பண்ணி அவரை பெரிய ஆளாக்கணும் அப்படின்ட்டு. அதுலேயும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க திமுக. ஆனா இப்போ ஒருவேளை விஜய் அந்த டைம் இவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தாலோ கேஸ் பதிஞ்சிருந்தாலோ ஏற்கனவே விஜய் டிஎம்கேக்கு எதிராக தான் மக்கள் நினைக்கிறாங்க. அது கூடுதலா தானே நான் போயிருக்கு. அரெஸ்ட் பண்ண சொல்லியே கேஸ் தானே பதிவு பண்ண Case சொல்கிறேன். இப்போ அவங்க இவங்க மேலாம் பண்ணலையா, புஷி ஆனந்த் மேலேயும் அவங்க ஆதவ அர்ஜுனா மேலாம் பண்ணலையா, அது மாதிரி கேஸ் பதிவு பண்ணுங்க. எதுக்கு கேஸ் பதிவு பண்ணாது இருக்கீங்க? ரெண்டாவது வந்து நீங்கள் கூட்டத்தை கூட்டினது ஒழுங்காக கூட்டல, நீங்கள் தப்பாக பிளான் பண்ணிட்டீங்க, நீங்கள் லேட்டாக வந்தீங்க, அதனால தான் கூட்டம் அங்கே சேர்ந்தது, நீங்கள் தான் காரணம். கூட்டத்தை நடத்துகிறவங்க வந்து அதுக்கு பொறுப்புன்னு நீங்கள் சொல்ல வேண்டாமா? நீங்கள் அப்போ விஜயோட கூட்டணிக்கு ட்ரை பண்ணீங்க, விஜய் வந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்க. விஜய் குற்றம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லை. அதோட விளைவை தான் நீங்கள் இப்போ அனுபவிக்கிறீங்க. இன்குபன்சி, அந்த ஓட்டு மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஓட்டு எல்லாமே விஜய் தள்ளின்னு போயிட்டார். அவர் சொல்லிட்டார் எனக்கும் திமுகவுக்கும் போட்டி. அவரை பொறுத்த மட்டும் அவர் வாழ்க்கையில் எது நடந்தாலுமே அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு. அதுக்கு அவர் நல்லா செட் பண்ணார் அதை. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார்.